அப்புறம் ஒரு குட்டி இளவரசி இந்த ராணி ராஜாவை விட்டுட்டு போன குறைய அதுக்கப்புறம் இந்த இளவரசி தாண்டா தீர்த்து வச்சா. ஹலோ மேடம், எங்க இருக்கீங்க? ஸ்ரீனிவாசன் தெருவுல வந்துட்டு இருக்கேன். அங்க ஒரு லெஃப்ட் கட் ஆகும் பாருங்க. சரி, அப்படியே வாங்க. நீங்க அங்கதான் இருக்கீங்களா? நான் வீட்டு வாசல் வெளியே தான் நிக்கிறேன். சுரேஷ் சார் சொல்லிருந்தாலு. நான் தான் மேடம். நீங்க காவேரி மேடம் தானே? ஆமா. பேக்கேஜ் எல்லாம் கொடுங்க மேடம். இல்ல பரவாயில்ல, இந்த வீடு தானா? ஆமா மேடம், கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த வீடு தான். வாங்க உள்ள போலாம். வாமா. வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க மேடம், வாங்க. இதான் ஹால். இந்த சோஃபா, டைனிங் டேபிள்லாம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா பசங்களை விட்டு எடுக்க சொல்லிடுறேன். வாங்க மேடம், உள்ள வாங்க. வெளியூர்ல இருந்து புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்த ராசி இனி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். வீடு பிடிச்சிருக்கா மேடம்? பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம். என்ன மேடம் 2 பேக் தான் கொண்டு வந்திருக்கீங்க? வேற எதுவும் வீட்டு பொருள் வந்த மாதிரி தெரியலையே. அதெல்லாம் டெம்போல வந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். சரிங்க மேடம். அப்புறம் உங்க ஸ்கூல்ல வேலை பாக்குற சுரேஷ் சார் தான் நீங்க இங்க புதுசா வேலை செய்யற டீச்சர்னு சொன்னாங்க. ஸ்கூல்ல இருக்கிறவங்க சொன்னதுனாலதான் இந்த ஏரியாவிலேயே நல்ல வீடா பார்த்து உங்களுக்கு பிடிச்சு கொடுத்துருக்கேன். இங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சரி மேடம், அப்ப நான் வரட்டுங்களா? அப்ப நான் வரேங்கம்மா. வாங்க போய் பாக்கலாண்டி. மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா? ஆமாண்டி. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி பாசிட்டிவா ஃபீல் ஆகுதுமா. உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான்டி. என்ன எனக்கு பிடிச்சிருந்தா சரி, அப்போ உனக்கு பிடிக்கலையா? அது இல்லடி, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தானே. நான் நேத்தே உன்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஊருக்கும் இந்த வீட்டுக்கும் நம்ம வந்த நேரம் நமக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது பாரு. மா ஸ்கூலுமே எனக்கு இங்க இருந்து 10 நிமிஷம் தான்மா, நடந்தே கூட போயிடலாம். சரிம்மா, நான் போய் குளிச்சு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்புறேன். இன்னைக்கே போகணுமா? ஆமாம்மா, இன்னைக்கு போய் வெறும் ஜாயின் பண்றதுதான். கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் நாளைக்கு 10 மணிக்கெல்லாம் டெம்போல எல்லா பொருளும் வந்து இறங்கிடும்னு சொன்னாங்க. நீ அவங்க கூட இருந்து எதை எங்க வைக்கணும்னு சொல்லிடு. நான் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்கார வச்சு பாத்துட்டு இருப்பீங்க? ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க போர் அடிக்குதுப்பா. 10 நிமிஷம் கூட உன்னால ஒரு இடத்துல உட்கார முடியல. நீ எப்படி நாள் முழுக்க கிளாஸ் ரூம்ல ஒரே இடத்துல உட்காருவ? இங்க நான் தனியா உட்கார்ந்துருக்கேன். ஸ்கூல்ல நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருப்பேன். இது லாஸ்ட் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பியா? முதல்ல ஸ்கூல்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னங்கறத தெரிஞ்சு ஸ்கூலுக்கு போய் நீ என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன், நல்லா கேட்டு. அப்புறம் கேட்டுக்கிறேன்ப்பா. பரமோ, முதல்ல இப்படி எதிர்த்து பேசுறத ஸ்கூல்ல மிஸ் கிட்ட ரொம்ப டிசிப்ளின்டா ஒபீடியன்ட்டா நடந்துக்கும். ஐயோ, ட்ரை பண்றேன்ப்பா. சாரி. இதோட முக்கியமா ஸ்கூலுக்கு வச்சு விடுற ஸ்நாக்ஸ் எல்லாம் கிளாஸ் டைம்ல சாப்பிடக்கூடாது. இன்டர்வல் டைம்ல தான் சாப்பிடணும். இல்ல மிஸ் பார்த்தா திட்டுவாங்க. மிஸ் பார்த்ததால திட்டுவாங்க, அவங்க பார்க்காத மாதிரி அவங்களுக்கு தெரியாம சாப்பிடுறேன்ப்பா. விஜய் ரொம்ப தெளிவுடா உன் பொண்ணு. பரமோ, இந்த மாதிரி சீட்டிங் வேலையெல்லாம் ஸ்கூல்லன்னு இல்ல எங்கேயுமே பண்ணக்கூடாது. முதல்ல டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கிளாஸை ஒழுங்கா கவனிக்கணும், கொண்டு போற லஞ்சை மிச்சம் வைக்காம நீட்டா சாப்பிட்டுட்டு வரணும், சரியா? அப்புறம் ஒழுங்கா இருக்கணும், ஸ்கூல்ல கிளாஸ் ஒர்க்கை குட் கேர்லா எழுதணும், வீட்டுக்கு வந்து ஹோம் ஒர்க்கை சமத்தா முடிக்க. அகாடமிக்ஸை தாண்டி ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்னு எதுல பார்ட்டிசிபேட் பண்ண சான்ஸ் கிடைச்சாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். கிளாஸ்ல மிஸ் இல்லாத டைம்ல உன் வாழைத்தனத்தை காட்டாம சமத்தா இருக்கணும், புரியுதா? ஸ்கூல்ல மட்டும் தான் கிளாஸ் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். வீட்ல உட்கார வச்சு நீங்களும் எப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க? அம்மோ, அப்புறம் உன் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் நீ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எப்பவுமே ஐயோ அப்பா, இப்பவே ஸ்கூல் டைம் ஆச்சு. இப்படி உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா லஞ்ச் டைம்ல தான் ஸ்கூலுக்கு போக முடியும். ஓ டைம் ஆச்சுல. வா 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 வா. பாய் தாத்தா. ஆண்டி. வரேன் தாத்தா. வாடா. சார், நீங்க சொன்ன ஆளு வீட்டு சாவியை வந்து கொடுத்தாரு. வீட்டை பார்த்தோம். அப்பா, இன்னைக்கு நான் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணுமா? அம்மோ, புது ஸ்கூலுக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் டே போறப்ப கேக்குற கேள்வி அது. அப்பெல்லாம் ஸ்கூல் எனக்கு ஹாஃப் டே தான். எனக்கு இனிமே ஃபுல் டே ஸ்கூல்ப்பா. அம்மோ, பிக் கிளாஸ் போயிட்டா அப்படித்தான்டா. இப்போச்சும் உனக்கு சாட்டர்டே சண்டே லீவ் விடுறாங்க. நீ இன்னும் பிக் கிளாஸ் எல்லாம் போயிட்டேன்னு வையன், வீக்லி 1 டே தான் லீவ் வரும். 1 டே தான் லீவா? அப்ப நான் பிக் கிளாஸ் போகல, நான் இதே கிளாஸ்லயே படிக்கிறேன். அம்மோ, அது எப்படிராமா முடியும்? நீ இன்னும் நிறைய கத்துக்கணும். பெரிய ஆளாகணும்னா அடுத்தடுத்த கிளாஸ் போய் தானே ஆகணும். இன்னைக்கு ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கிளாஸ்ல எதுவுமே நடத்த மாட்டாங்க. அதனால நீ ஜாலியா போயிட்டு வா. கிளாஸ் நடத்த மாட்டாங்கன்னா அப்புறம் ஏன் நான் ஸ்கூலுக்கு போகணும்? அப்ப நம்ம பேசாம வீட்டுக்கே போயிடலாம். திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு தான் எவ்வளவு தூரம் வந்தம்மா. நீ வேணா பாரு, உன் பழைய ஸ்கூலை விட இந்த புது ஸ்கூல் செம்ம ஜாலியா இருக்க போகுது. இன்னைக்கு ஒரு நாள் நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த ஸ்கூல்ல ரொம்ப லைக் பண்ணுவ. அப்படியா? ஆமாண்டா. அப்ப நான் ஸ்கூல்ல இருக்கிறப்போ நம்ம வீட்டை உங்களெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேனா? எங்க ஞாபகமே உனக்கு வராதுடா. அந்த அளவுக்கு உனக்கு கிளாஸ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னா இருக்கும். டைம் போறதே உனக்கு தெரியாதுன்னா பாத்துக்கங்க. அப்ப சரி, உங்களை மிஸ் பண்ணாம இருந்தா
எனக்கு இந்த ஸ்கூல் ஓகே தான். சமத்துடா பட்டு குட்டிடாது வாடா ஹைஃபை. பேரண்ட்ஸ் உள்ள அலௌட் இல்ல சார். குழந்தைய மட்டும் அனுப்புங்க. இல்ல இன்னைக்குதான் ஸ்கூலுக்கு புதுசு, நியூ அட்மிஷன். பிரின்சிபலை வேற போய் பார்க்கணும், அதான். சரிங்க சார், நீங்க போய் பாருங்க. காவேரி இன்னைக்கு குட் கேர்லா ஸ்கூலுக்கு வந்துட்டீங்களே. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் ப்ரூஃப் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அன்னைக்கு அட்மிஷன் போட்டீங்கல்ல, அங்கேயே கொடுத்துருங்க. அண்ணா, சொல்லுங்க. பிரின்சிபல் மேடம பார்க்கணும். நீங்க நான் இங்க புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்கிற டீச்சர். பிரின்சிபல் மேடம் ஒரு பேரண்டோட பேசிட்டு இருக்காங்க. நீங்க வெயிட்